இன்றைக்கு நற்கருணை பெருவிழா. இந்த விழாவில் வருகிற நற்கருணை பெருவிழாவில் 3 ஆசீர் கொடுப்பார்கள். அந்த 3 ஆசீர் உங்களுக்கு என்ன வேணுமோ, முதல் ஆசீர் எது முக்கியமா இருக்கோ அதை இப்பொழுது நினைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் முழந்தால் படியிட்டு நித்திய ஸ்துதிக்குரிய இந்த பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். முதல் வேண்டுதலை தந்தையாம் கடவுளிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அர்ப்பணமாக்கி இந்த நற்கருணை முதல் ஆசீர்வாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். ஒரு ஆசீரை, அது மிக முக்கியமான ஆசீரை, 3 ஆசீர் உண்டு. அதில் முதல் ஆசீரை நீங்கள் ஆண்டவருடைய என்ன வேணுமோ அது மிக முக்கியமானதை கேளுங்கள். தம் திருவுள்ளப்படி நிச்சயம் தருவார். இந்த திருவிழாவில் நாம் பெற்றுக்கொள்ளும்படி எல்லாரும் வாய்த்திருந்த இயேசுவே ஆரவாரம் செய்வோமா? இயேசுவே இயேசுவே எல்லாரும் துதிங்க மக்களே. ஒரே ஒரு நிமிஷம் நினைக்காலம் முழங்கி இறை ஆசிரியை பெற்றுக்கொள்ளலாம். இது சத்தமா இயேசுவே துதிங்க பார்க்கலாம். இது பத்தாது, ஒரே ஒரு நிமிஷம், அவ்வளவுதான், நேரமாகாது. ஒரு நிமிஷம். இயேசுவே இயேசுவே எல்லாரும் சத்தம் உயர்த்தி குரலை எழுப்பி ஆண்டவரே என்று கூப்பிடுங்கள். இயேசுவே என்று கூப்பிடுங்கள். உங்கள் வேண்டுதலை அவர் கேட்கிற தெய்வமாயிருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். இயேசுவே 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 எல்லாரும் வாய்த்திருந்த ஆண்டவரை கூப்பிடுவீர்களா? இதை காலம் முழங்கப்பட போகிறது. இயேசுவே என்று கூப்பிடுவோம். ஆண்டவர் நிச்சயம் எனக்கு தருவார் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இந்த ஆசீரை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவருடைய ஆசீர். மன்றாடுவோமாக. தந்தையேவும் திருமகன் இயேசுவை நெருங்கி பின்பற்றின கோடி அற்புத புனித அந்தோணியாரின் நாளில் காணாமல் போன மனிதர்கள் என்ற தலைப்பின் கீழ் உமை தியானித்து தொலைந்து போன நாங்கள் உம்மிடம் வந்து நிற்கிறோம். நாங்கள் கேட்கிற இந்த முதல் மன்றாட்டை நீர் கனிவாய் செவிசாய்த்து தங்கு தடையின்றி உம் திருவுளப்படி எங்களுக்கு அதை தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் ஆசீர். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். 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 ஆண்டவரே
தெய்வம், இவர்தான் நம்மை படைத்தவர். இவர் நம்மை ஏதோ ஒன்றிலிருந்து படைத்து விடவில்லை. அவருடைய உயிர்தான் நீங்களும் நானும். உயிராகிய நம்மை ஒருபோதும் கைவிடாத உயிருள்ள தெய்வம் இதோ எழுந்திருக்கிறார். இவர் உன்னை பாதுகாக்க போதுமானவர். எனவே என் சகோதரனே, சகோதரியே, என்ன தேவை? உன்னுடைய இரண்டாவது தேவையை இரண்டாவது ஆசீர்வாதத்தில் ஆண்டவரிடம் கேட்கும்படி உன் கால்கள் முடங்கி மண்டியிடட்டும். நிலையான நித்திய ஸ்துதிக்குரிய என்று இரண்டாவது முறை இந்த இரண்டாவது விண்ணப்பத்தை ஒப்படைத்து நாம் ஜெபிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எதிசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எதிசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எதிசையும் புரிவோம். என் மக்களே, இது இரண்டாவது ஆசீரை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவர் தன் மக்களுக்கு நிச்சயம் ஆசீர்வதித்தே தீருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாம் சத்தமா இதோ இரண்டாவது வேண்டுதலை முன்னிறுத்தி ஹல்லேலூயான்னு சொல்லி எல்லாரும் துதிக்கலாமா? இந்த காலத்தை முழுங்க எல்லாரும் சத்தமா ஹல்லேலூயா, ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிதாவே, உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆராதிப்பதால் எங்கள் இரண்டாவது விண்ணப்பத்தை நீர் கேட்பீராக சுவாமி. மனமிறங்கி எங்களுக்கு விடுதலையை கட்டளிடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா துதிங்க பார்க்கலாம். எக்காலம் முழங்க. இதான் எக்காலத்தை முழங்க. எல்லாரும் வல்லமையோடு நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம், கொண்டாடு. நீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து
ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து உணர்ந்ததின் நற்கருணை ஆராதனை சமயத்திலும் இந்த நற்கருணை பெருவிழாவிலும் குறிப்பாக கார்பூஸ் கிறிஸ்தி என்று சொல்லக்கூடிய இந்த நற்கருணை பெருவிழாவில் இன்றைய விழாவில் கார்பூஸ் கிறிஸ்தி இதில் எண்ணற்ற புதுமைகள் நடந்திருப்பதை தாயார் திருச்சபை அறுதியிட்டு நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. மக்களே, இந்த திருவிழாவில், இந்த நற்கருணை பெருவிழாவில், இந்த மூன்றாவது ஆசீர் வேளையில நமக்கு ஆண்டவர் ஆசீர் தரணும் விரும்பி நீங்க வந்திருக்கிறீர்கள். அது என்ன வேண்டுதலா இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில கண்ணீர், கவலை, துயரம், துக்கம், பாடுகள், வேதனைகள், சொல்லணும்னா துக்கங்கள், யார்கிட்ட போய் சொல்ல முடியாத அளவுக்கு தொட்டை அடைத்துக் கொண்டிருக்கிற துயரங்கள், கஷ்டங்கள், கண்ணீர் வாழ்க்கை எல்லாவற்றிலும் இயேசுவுக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? நம்புகிறீர்களா? இயேசுவுக்கு வாழ்வு தர முடியுமா? உங்கள் தீராத நோய்களை நீக்கி இயேசுவுக்கு சுகம் கொடுக்க முடியுமா? இயேசுவால் எல்லாம் கூடும். அல்லேலூயா அல்லேலூயா. பாழ்பட்டதை பளபளப்பாக்க முடியும். அல்லேலூயா. அழுகி போன லாசருவின் சரீரத்தை அழகிய பிறந்த குழந்தை மேனியாய் மாற்றின தெய்வம் உங்கள் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. இயலாததை இயல செய்கிற ஒரு சர்வவல்ல தெய்வம் தான் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு இருக்கிறார். பேசுகிறோம். நம்பிக்கை குன்றி நாளெல்லாம் அழுது குழப்பி எல்லோரும் ஓராய் தேர்ந்து கிடக்கிறீர்களோ, உங்களுக்கு இயேசு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மகளே மகளே, உன் வாழ்க்கையில நோக்க அழுதது போதும், எல்லாம் முடிந்தது என்று முற்றுப்புள்ளி வைத்தது போதும், அதை துவக்க புள்ளியாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எல்லாம் முடிந்தது, முக்தி பெற்றது என்று பிறர் உனக்கு சொல்லலாம். இல்லை, இதுதான் துவக்கம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஆண்டவர். மக்களே, நான் தந்தையிடம் சொன்னேன், முந்தனைத்து நைட்டு நாங்கள் 2 நாளுக்கு முன்னாடி தான் சென்னையிலிருந்து போனோம். நான் சொன்ன, சாமி இன்னைக்கு நான் பூசைக்கு வந்திருக்க முடியாது, எனக்கு பூசை வச்சிருப்பாங்க, சாவு பூசை அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னால் நாங்கள் தூக்கி மாறிக்கொண்டு விழுந்த விதமே வேறு. நான் தலைக்கு தொட்டு பார்த்த தலை இருக்குதான், அவ்வளவுக்கு அந்த மிக கொடூரமான ஒரு ஆக்சிடென்ட். ஆனால் ஆண்டவர் என்னை இங்கே நிறுத்தி, உனக்குரியது உனக்குரியது, ஆமென். உனக்குரியது யாரும் உன்னிடம் தட்டி பறிக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் உனக்கு அதை தருகிறார். அல்லேலூயா. எல்லாரும் இயேசுவை நோக்கி ஒரு சில மணிக்குள்ள அப்படியே பிச்சை ஒரு கைகளை நீக்கிறோம். அந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் உங்க உள்ளத்துக்கு ஆழத்திலே எல்லாரும் இயேசுவை நோக்கி கரங்களை நீட்டி உங்கள் வேண்டுதலை எல்லாம் வைக்கிறீர்கள். இறுதி ஆசீர்வதிங்க. மூன்றாவது ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? மகளே, ஆண்டவர் தருகிறார். ஒரு போன வாரம் தான் மத்தியஸ்தங்கத்துல பூசை வைக்கும் போது ஒரு 2 அம்மா வந்தாங்க. குழந்தையோட ஃபாதர், என் குழந்தைக்கு 5 வயசு ஆகுது, எனக்கு 13 வருடங்கள் குழந்தை இல்லை, எங்க அக்காவுக்கு 18 வருடம் குழந்தை இல்லை, இதோ பாருங்க ஃபாதர், நாங்க வந்து வேண்டிட்டு வந்தோம், எங்க பாருங்க குழந்தை அப்படின்னு ஒரு இந்து சகோதரிகள் சாட்சியம் சொன்னாங்க. என் மகளே, முடியாததை முடித்து தருகிறவர் நம் கடவுள். அந்தோனியார் நமக்காக ஜெபிக்கிறார், எண்ணற்ற அற்புதம் நடக்கும். எனவே உங்கள் கரங்களை அவர்களுக்கு நடுவரே, இந்த கரங்களை ஆசீர்வதியும், இந்த கரங்களில் உள்ள அசுத்தங்களை அகற்றும், இந்த கரங்கள் இயேசுவின் கரமாய் மாறுவதாக. புனித அந்தோனியார் உடனிருந்து எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். எல்லாரும் அப்படியே ஒரு தலைமையை வச்சுக்கிட்டு பார்க்கலாம். ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுவது, just touch your hand. உங்க எல்லாரும் நெற்றி முதல் கொண்டு உங்கள் உச்சம் தலைமுங்கள் அப்படியே 2 கையும் வச்சு தொடுங்க. இப்பொழுது ஆண்டவர் உங்களை தொடுகிறார் என்பது உணர். பயந்தது போதும், முடியாது என்று முடங்கியது போதும். Stop all nonsense. அறிவீனத்தனமான நம்பிக்கையற்ற செயல்களை நிறுத்தி
ஆண்டவருடைய ஆற்றலை நாம் உயிர்த்தெழுமாறு இதோ நம்பிக்கையை நமக்குள் உசுப்பிவிட்டு ஆண்டவர் எனக்கு விடுதலை தருகிறார், என்னை தொடுகிறார் என்பதை நம்புங்கள் மக்களே. இப்பொழுதே மாபெரும் அற்புதம் உங்கள் உடலில் நடப்பதாக. Let there be miracle right now here, Lord. ஆண்டவர் திருப்பெயரால் இங்கே அதிசயம் நடப்பதாக. என் மக்கள் வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக, தடைகள் தகர்க்கப்படுவதாக, ஆற்றலும் அற்புதமும் என் மக்களில் வெளிப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். அப்படி கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஓசனா என்ற விடுதலை என்று அர்த்தம். எல்லாம் ஓசனா துதிக்க எக்காலம் முழுக்க நாம் இறுதி ஆசிரியர் பெற்றுக் கொள்வோம். இல்ல சத்தமா ஓசனா துதிக்கலாம். சத்தமா நீ பார்த்தா சத்தமா சண்டை போடவும் ஆனா எவ்வளவு வருது எல்லாரும் எனக்கு பயமில்லை. இயேசு என்னை சூழ்ந்திருக்கிறார், எனக்கு துயர் இல்லை. துயரே வந்தாலும் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன். பாடுகள் வந்தாலும் நான் பரிதவிக்க மாட்டேன். இயேசு என்னோடு இருக்கிறார். ஆமென். இயேசு வாழ்கிறார், நான் வாழ்வேன். ஆமென், ஆமென். நான் உண்மையான மனிதர், நான் உண்மையான புனிதர், அதை என் வாழ்வில் காட்டுவேன். ஆமென். மாண்பியை பாடி இறையாசிக்கிறேன். இறைவா இந்த வியப்புக்கு உரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இடைகளை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க
அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம்.